welcome to Venkatesh Bhatt's இதயம் தொட்ட சமையல் presented by இதயம் ஆயில், பிரீத்தி, and Paris Sugar. Paris outside, நம்பிக்கை inside. என் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த புதுசில் ஒரு ட்ரெயினி ஷெஃப் டிபார்ட்டியாக நான் சேரும்போது ஒரு நாளைக்கு ஒரு 18-19 ஹவர் வேலை இருக்கும். அதாவது கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை இல்லை, இஷ்டப்பட்டு செஞ்ச வேலை. நம்ம வந்து வீட்டுக்கு போனால் கூட போக மாட்டோம். அந்த ஆர்வம் இருக்கும் இல்லைங்களா, ஆர்வ கோளாறு. முதல்ல கெரியரில் ஜாயின் பண்ணணும், முதல் 3 வருஷம் வெறித்தனமாக வேலை செய்வோம். அப்புறம் ஒரு 18-19 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும். நான் வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ரெஸ்டாரண்ட். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ். அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அங்கே வேணுகோபால்னு சொல்லிட்டு எப்படி சுப்பையண்ணா இருந்தாரோ அதே மாதிரி வேணுகோபால்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு ஷெஃப் இருந்தார். அது ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அது மாதிரி வேரியஸ் செக்ஷனில் ஒவ்வொரு பெரிய ஷெஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அப்புறம் ட்ரெயினிஸ் இருப்பாங்க. அது மாதிரி ஸோ அந்த வேணுகோபால் அண்ணா வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய கல்யாணத்துக்கு சமைக்கிற ஒரு பெரிய நிபுணர். 11 மணி டியூட்டிக்கு வரணும்னா 11:15 அப்படி வருவார். என்ன பட்டு அப்படின்னுவார். ஸோ அந்த அளவுக்கு லெத்தாஜிக். 11:15 வருவார். 12:15 அவர் பண்ண வேண்டிய 8-10 ஐட்டம் ரெடியாக இருக்கும். அதாவது எனக்கு தாலி ஆரம்பிக்கும், தாலி சர்வீஸ் அப்படின்வாங்க, மீல் மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டில். அந்த தாலிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஐட்டம் அவர்தே இருக்கும். அதில் ரொம்ப அடிக்கடி நான் வேணும் அண்ணா கிட்ட கேட்டு, அண்ணா இது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து அப்பளப்பூ குழம்பு. இந்த அப்பளப்பூ குழம்பு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு 11:30-12 மணிக்கு அவர் ரெடி பண்ணுவார். எங்களுக்கு லஞ்ச் டைம் விடும்போது மணி 3:30-4 மணி ஆகிடும். ஒரு 4-4:30 மணிக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கிச்சனெல்லாம் ஏற கட்டிட்டு எல்லாம் கோல்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்து ஒரு போலில் அப்படியே அந்த ஸ்டீமர்லேருந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து இந்த அப்பளப்பூ குழம்பு பெயின்மரியில் இருக்கும். அந்த தாலிக்கு கொடுக்கறதுக்காக பெயின்மரியில் இருக்கும். அதை எடுத்து திருப்பி கோல்டு ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அப்பளப்பூ குழம்பு போட்டு வெங்காயம் ஸ்லைஸை சைடில் வச்சு கபகபான்னு 5 நிமிஷத்தை சாப்பிட்டு அப்படியே எகிரி ஓடிடுறது. சத்யம் தேட்டரில், தேவி தேட்டர் எங்கேயா ஓடி போய்ட்டு ஒரு படம் பார்த்துட்டு 7 மணிக்கு திருப்பி டியூட்டிக்கு வந்துடுறது. ஸோ இதுதான் வந்து எங்கள் வாழ்க்கையாக இருந்தது. ஸோ அது மாதிரி ரொம்ப ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டிஷ்ஷு இந்த அப்பளப்பூ குழம்பு. இது வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் தி ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாமல் பண்ணுவாங்க, ஆனியன் கார்லிக் இல்லாமல் பண்ணுவாங்க. பட் நான் வந்து நான் வேலை செஞ்ச ஹோட்டலில் வந்து வித் ஆனியன் கார்லிக் தான் வேணும் பண்ணுவார். வேணும் நான் வந்து இதை தாலிக்கு பண்ணுவாங்க. நான் அதை உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ் அப்பளப்பூ குழம்பு. இந்த அப்பளப்பூ குழம்பு வந்து நம்ம ரெகுலர் அப்பளம் இருக்குல்ல, உளுந்து அப்பளம், இந்த உளுந்து அப்பளம் வச்சு பண்ணுறது. இது மாதிரி உளுந்து அப்பளத்தை நீங்கள் முதல்ல வேணால் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா அப்புறமா கூட நீங்கள் கடாயில் ஒரு குக்காயின் இருக்கும்போது எண்ணெய் போட்டு தாளிக்கும் போதே அப்பளத்தை உடச்சி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் அப்பளம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ஒரு 7-8 அப்பளம் இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த அப்பளப்பூ குழம்பு பண்ணுறதுக்கு என்ன வேணும்? முதல்ல புளி தண்ணி கரைச்சி வச்சுங்க, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுங்க, பூண்டு உரிச்சு வச்சுங்க, ஒரு 2 தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி வச்சுங்க. இது ரெடியாக இருந்தால் 20 நிமிஷத்தில் மகனே அவுட்ரா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் குழம்பு ரெடியாக இருக்கும். ரைஸுக்கு பேரமவுண்ட் இருக்கல பெஸ்ட்டு. ரைஸுக்கு கல் தோசை, நீர் தோசை, வெறும் அரிசி மாவில் பண்ணுற இது களி இருக்குது இல்லைங்களா, என்ன சொல்கிறது, மோர்களி செஞ்சுட்டு ஒரு ட்ரேயில் பர்ஃபி மாதிரி போட்டு அதை ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு கேக் மாதிரி ஆகிடும். அதை தோசைக்கல்லில் வச்சு எடுத்து இந்த அப்பளப்பூ குழம்பு கூட சாப்பிட்டா பில் பாத்ரிகா அப்படி அல்டிமேட்டாக இருப்பான். ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அப்பளப்பூ குழம்பு பண்ணுறேன். அந்த கண்டிப்பாக நீங்கள் அந்த மோர்களியில் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ நான் அடுத்த எபிசோட் வந்து உங்களுக்கு நான் மோர்களையும் பண்ணி காட்டுறேன். இந்த அப்பளப்பூ குழம்பை வச்சுட்டு நீங்கள் அந்த மோர்களியை தொட்டு சாப்பிடுங்க. நான் இங்கே சாம்பார் பொடி வச்சுருக்கேன். இந்த சாம்பார் பொடி ரெசிபி நான் ஆல்ரெடி என் யூடியூப்பில் போட்டிருக்கேன். அந்த சாம்பார் பொடி தான் வேணும்னு இல்லை, எந்த சாம்பார் பொடி உங்கள் வீட்டில் இருக்கோ அது போதும் இந்த அப்பளப்பூ குழம்புக்கு. ஒரு ரெகுலர் சாம்பார் மிளகாத்தூள் அதை ரெடி பண்ணி வச்சிங்க. ஓகே, இங்கே கடாய் சூடாக இருக்குது. இவனு வேணும்னா நல்லெண்ணெயில் தான் செய்யணும்னு. நான் இங்கே இதயம் நல்லெண்ணெயில் செய்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த நல்லெண்ணெய் இருக்கோ அதில் செய்யுங்க, நோ ப்ராப்ளம். நான் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுவேன், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிங்க, நோ ப்ராப்ளம். நான் ஒரு நல்லெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய்க்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகா. இவன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இவன் ரோஸ்ட் ஆகணுன்னா இவன் மண்டை மேலேயே ஒரு ஃபுல் டீஸ்பூன் கடுகு. இந்த கடுகு பொறுமையாக பொரியணும். கடுகு பொரிஞ்சிச்சா, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். அதுக்கு மேலே போடாதீங்க, ஏன்னா கடைசியில் நான் வெந்தயம் வறுத்து ஒரு பொடி பண்ணி போட போகிறேன். ஸோ அது வந்து ஜாஸ்தி ஆச்சுன்னா கசப்பாயிடும். ஸோ வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், சும்மா சாஸ்திரத்துக்கு போட்டோம்னு சொல்கிறதுக்கு. வெந்தயம் கிராக் ஆனோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூட ஒரு கை பூண்டு சாப்பிடாதவங்க இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் சாப்பிடாதவங்க இதை நோ ஆனியன் நோ கார்லிக் டிஷ்ஷாக பண்ணலாம். பிரமாதமாக இருக்கும், வித்தியாசம் அவ்வளோ தெரியாது. பட் எனக்கு அந்த வெங்காயம் பூண்டு சேர்ந்து இந்த அப்பளப்பூ குழம்பு சாப்பிடும்போது ரைஸ் கூட தேவாமிர்தமாக இருக்கும். அதனால்
நான் வந்து பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துப்பேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கார்லிக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ கார்லிக் சேர்த்துங்க. உடம்புல கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், ஹார்ட் டிசீஸை வந்து குறைச்சிக்கும். ஸோ அது மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. இந்த பாருங்கள், கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. ஒரு 100 கிராம், 100லேருந்து 150 கிராம் உரிச்ச சின்ன வெங்காயம், ஷாலட்ஸ், சாம்பார் ஆனியன் எது வேணால் சொல்லிக்கலாம். அதை இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 100லேருந்து 150 கிராம், அவனையும் இந்த பூண்டு கோல்டன் கலர் வந்தோடனே இந்த நல்லெண்ணெயில் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்குன்னு வதக்குங்க. இவனை உங்ககிட்ட இன்கேஸ் கல் பாத்திரம் இருந்ததுல, ஸ்டோன் வேர்ன்னு சொல்லுவாங்க, கல் சட்டி, அந்த ஸ்டோன் வேர் இருந்ததுன்னா இவனை செஞ்சுன்னு வச்சிங்களேன், கேஸ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு அரை மணி நேரத்துக்கு அவன் வெந்துன்னு இருப்பான். அந்த மாதிரி கல்லில் வந்து சூடு நிற்கும். அந்த கல் சட்டி இருந்ததுன்னா அதில் செஞ்சு பாருங்கள். கல் சட்டிலே செஞ்சு கல் சட்டிலே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 24 ஹவர்ஸுக்கு அதை திறக்காதீங்க. மறுநாள் சாயங்காலம், இன்றைக்கி மத்தியானம் பண்ணிங்களா, மறுநாள் சாயங்காலம் டின்னருக்கு அதை கொடுங்க. சாப்பிட்டவன் காலில் விளையாட்டி நான் பேரை மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி இருப்பான். அந்த கல்லுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அந்த நறுமணம் இருக்குது. அதில் அவன் ஊறி இந்த புளி இருக்கான் பாருங்கள், புளி போட்ட எவனாக இருந்தாலும் ஒரு 24 மணி நேரம் ஊற வச்சா அவன் சுயரூபத்தை காட்டுவான். அப்படி இருக்கும் அதோட டேஸ்ட்டு. ஓகே, இந்த வெங்காயம் பியூட்டிஃபுல்லாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்னு வச்சுப்போமே, ஒரு 100 கிராம் தக்காளி. இந்த அர்ஜென்ட்டில் பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள், ஏதோ ஒரு குழம்பு டகால்னு பண்ணோம் அப்படின்றது, இந்த தக்காளியை கூட அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம், அந்த புளியே போதும். பட் நாங்கள் இதை 5 ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்கும்போது அந்த ஆடட் இன்க்ரீடியன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதோட டேஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணுறோம். பட் சில கம்யூனிட்டி வீட்டில் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3மே போடாமல் மற்றது எல்லாத்தையும் இப்படியே சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி கூட செய்யலாம், தப்பே இல்லை, நல்லா தான் இருக்கும். அதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் அப்பளப்பூ குழம்பு. நான் இதை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த தக்காளி இந்த எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டாச்சா. 1 2 மலை போல் இருக்கிற டீஸ்பூன் சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூள்லேயே தனியா அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம தனியாக தனியா தூள்லாம் போடல. மிளகாத்தூள் நான் எதுக்கு போட்டேன்னா, அந்த காஷ்மீரி ரெட் சில்லி நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன். இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ரெட்டிஷ் கலர் ஒன்று கொடுக்கும், பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி தகன்னு இருக்கணும்ல, அதனால் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டோன்னா அந்த கலர் கிடச்சிரும். இப்போது ஒரு 1/4 லிட்டர் தண்ணி மண்டையில் ஊற்றிடுங்க. ஊற்றி உசு புசுன்னு கொஞ்சம் சொரஞ்சிப்பான். ஆனவுடனே நல்லா கட்டியாக கரைச்ச புளி தண்ணி, ஒரு 100 கிராம் புளி எடுத்துங்க. 100 கிராம் புளி 200 ml தண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா புழிஞ்சிங்கன்னா ஒரு 200 ml உங்களுக்கு நல்லா திக்கு புளி தண்ணி வரும். அதை இதில் கொட்டுங்க. கொட்டி இவனுக்கு தண்ணி காட்டுங்க. எவ்வளோ தண்ணி காட்டணும்? ஒரு 1/2 லிட்டர் தண்ணி காட்டினீங்கன்னா இவன் அப்படியே மிதப்பான். ஒரு 15 நிமிஷம் இவன் வந்து இந்த ரா புளி தண்ணி ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வேகணும். இவன் வேகும்போது அந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகும். இது ஒன்றா வேகும்போது இட் பிகம்ஸ் ஒன் சிங்கிள் திங். அதாவது அது தனித்தனியாக இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அது மாதிரி வேகணும். இது ஒரு 15-20 நிமிஷம் வேக வைங்க. தகன்னு சவுண்டு கேட்குற மாதிரி கொதிக்க விடுங்க. ஓகே, இது கொதிக்கிற நேரத்தில் நான் இங்கே பாரிஸ் ஜாகரி பவுடர் பாருங்க ஒரு 25 கிராம். இந்த டிஷ்ஷுக்கு இவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புளி போட்டு பெருங்காயம் போட்டு குக் பண்ணுற ஒரு டிஷ்ஷில் கொஞ்சம் இனிப்புக்கு வெல்லம் போட்டால் அது வந்து ஐசிங் ஆன் த கேக்குன்ற மாதிரி, அது ஒரு டாப்பிங். அது கண்டிப்பாக வெல்லம் போட்டோன்னா தித்திப்பாக இருக்காது, பட் மைல்டாக எங்கேயோ அடி நாக்கில் எங்கேயோ ஒன்று வருதுடா தித்திப்பாக இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி ஏதோ தித்திப்பு சாப்பிட்ட போல இருக்குது, அது வாயில் மாட்டி நின்றது போல இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த தித்திப்பு இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வெல்லமும் புளியும் சேர்ந்து தான் மறுநாளைக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் ஜாஸ்தியாகிறதுக்கு காரணமாக இருக்கிற பயலுங்க. ஸோ இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து மறுநாளைக்கு என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட்டை தூக்கி கொடுப்பானுங்க. அதனால் ஒரு 20 கிராம் வெல்லம், நான் இங்கே பாரிஸ் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த ஜாகரி வேணால் யூஸ் பண்ணலாம்.
ஸோ நான் இங்கே ஈஸியாக கரையிறதுக்காக பவுடர்ட் பேரி ஜாகரி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இவன் வெறும் கொதிக்கணும். இவன் கொதிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். இவன் 15 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, இவன் இருக்கான் பாருங்கள், வறுத்து வச்சுருக்கிற அப்பளம், இவனை அப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ், ரொம்ப துண்டு துண்டாக போட்டுறாதீங்க. அவ்வளோதான், அவ்வளோதான். ஒரு அப்பளத்தை ஒரு 3 மேக்ஸிமம் 4 அது மாதிரி அப்படி உடச்சிங்க. இவன் இருக்கான் பாருங்க, பயங்கர பேட் பாய். உளுந்து அப்பளம் ஒன்று சாப்பிட்டா ஒரு 5 சாப்பிடலாம் போல தோணும். அது மாதிரி ஒரு கெட்ட பையன். இப்போ இது வந்து நம்ம வெல்லம், சாம்பார் தூள், புளி இதெல்லாம் போட்டு கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் பாயில் ஆகிடுச்சு. இது 5-7 நிமிஷம் பாயில் ஆன ஸ்டேஜில் இந்த உடச்சி வச்ச அப்பளத்தை போடுங்க. போட்டு இப்படிக்கா ஒரு தபா, அப்படிக்கா ஒரு தபா, லபா லபா, முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே அவன் கூட்டாளி கூட ஒரு 40 வருஷம் கழிஞ்சு சேர்ந்தா மாதிரி ஒரு ஃபீலிங்கில் துடிப்பான் பாருங்க அப்பளம். ஜெய் 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 முடிஞ்சு போச்சுங்க, ஓவர். ஆடாடா, அப்பளத்தை போட்டு அடுத்த அந்த 10 நிமிஷத்தை இந்த அப்பளத்தோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது என்ன ஆகும், அப்பளத்தோடைய உளுந்து ஃப்ளேவர் இந்த குழம்புக்கும், குழம்போட ஃப்ளேவர் இந்த அப்பளத்துக்கும் உள்ளே போய் ரணகாலமாக கொதிப்பான். அப்பளப்பூ காரக்குழம்பு, ஆர் அப்பளப்பூ வத்த குழம்பு, ஆர் அப்பளப்பூ குழம்பு, எது வேணால் சொல்லலாம். பக்காவாக தமிழில் இந்த காலத்தை சொன்னால் ஒரு மரண மாஸ் அந்த மாதிரி ஒரு மேட்ருவேன். இவனை செஞ்சு வச்சு ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுக்க அள்ள டேஸ்ட் ஜாஸ்தியான இருக்கும். 2ஆம் நாள் 3ஆம் நாள்லாம் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருப்பான். அப்புறமா வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க, அம்மா 4 நாள் முன்னாடி பண்ண அப்பள குழம்பு இருந்தால் கொடு அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி டிமாண்ட் ஏற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் இருக்குது. அவன் என்னென்னா, இந்த அப்பளம் பூ போட்ட பிறகு கொதிச்சிட்டு இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் ஒரு பேன் வச்சுப்போம். 1.5 டீஸ்பூன் வெந்தயத்தை சும்மா ஸ்லோ ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறுன்னு பொரிக்கணும். இந்த வெந்தயம் வந்து லைட் ஹீட்டில், ரொம்ப சூடாக ஜாஸ்தி இருந்ததுன்னா சீக்கிரமாக கருத்து போயிடும், உள்ளே வேகாது, அதாவது உள்ளே வறுபடாது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு பொறுமையாக இது மாதிரி அப்பப்போ ஷேக் பண்ணி ரோல் பண்ணி மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலே வர்ற மாதிரி செஞ்சு இதை பொறுமையாக வீடே மணக்கிற மாதிரி இந்த வெந்தயம் மட்டும் ரோஸ்ட் ஆகும்போது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பாருங்கள். அந்த ட்ரை ரோஸ்டிங் வேறையே லெவலில் இருக்கும் ஸ்மெல்லு. அவ்வளோதாங்க, இவன் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டான். முன்னாடி வைங்க, வச்சுட்டு இந்த ஒரு சின்ன மிக்ஸி வச்சுருக்கேன், சின்ன மிக்ஸியில் இவனை போடுங்க. போட்டு கிளிக். யார் இவன்? கெட்ட பையன், பிரீத்தி, ஜோடியாக், காஸ்மோ. அவனை லாக் பண்ணி கையெடுத்து அரைக்கணும். எடுத்தாச்சா? இவனை அரைச்ச உடனே இவன் ஒரு ஃபைன் பவுடர் ஆகிடுவான். இந்த 1.5 ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே பாதி இதில் தூவுங்க. மீதியை இன்னொரு சின்ன டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த வாட்டி வத்த குழம்போ, கார குழம்போ, வெந்தய குழம்போ, அப்பளப்பூ குழம்போ செய்யும்போது அதை யூஸ் பண்ணிங்க. 1.5 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டால் மிக்சியில் அரையாது. 1.5 ஸ்பூனை முழுசாக பொடி பண்ணி போட்டால் இந்த அப்பளப்பூ காரக்கும்போ கசப்பு ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பாதியை யூஸ் பண்ணி மீதி அங்கே வச்சுட்டோம். அந்த வெந்தய பொடி போட்டோடனே இவன் முழுமை அடையிறான். முழுமை அடைஞ்சவன் மண்டை மேலே கொண்ட மாதிரி தக்க 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 தக்கா. நான் இங்கே இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த கிளேஸுக்கு. நீங்கள் எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்க, ஐயோ எண்ணெயை கொட்டுறான் அப்படின்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு வேணுன்னா ஊற்றுங்க, இல்லை ஊற்றாதீங்க. நான் என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சு நல்லா சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் கண்ணாபின்னான்னு ஊற்றுவேன். அதில் சில பேருக்கு உடன்பாடு கிடையாது, அதுக்காகலாம் நான் மாற்ற முடியாது. ஓகே, அவ்வளோதாங்க. இவன் மண்டை மேலே இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கை கருவேப்பிலையை இப்படி எடுத்து க்ரஷ் பண்ணி எவ்வளோ கிழிக்க முடியுமோ அவ்வளோ கிழித்து இவன் மண்டை மேலே கொட்டிடுங்க. கொட்டிட்டிங்கன்னா அவன் ஃப்ரெண்டு சேர்ந்துட்டான்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆகிடுவான். கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. மேட்டர் ஓவர். தக்க 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 தக்கன்னு மேலே லைட்டாக ஆயிலு, அந்த அப்பளம் அப்படியே சோக்காகி ஒரு மெலிசான பெட்ஷீட் மாதிரி இந்த குழம்புல மேலே மிதந்துட்டுருப்பான். இவனை
இன்றைக்கே சாப்பிடணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா சாப்பிடுங்க. உடனே சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லா இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னா கொஞ்சம் வெந்தயத்தோட ஸ்மெல் இன்னும் ஃபுல்லாக போயிருக்காது. அந்த கசப்பு கொஞ்சம் இருக்கும். அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி ஊற்றிருக்கனால அந்த நல்லெண்ணெய்க்கே ஊறித்து அந்த கசப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 4லேருந்து 20 மணி நேரத்துக்குள்ளே அவன் இடத்துல போய் உட்காந்துருவான். அவன் இடத்துல உட்காந்துட்டான்னா நம்ம சாப்பிடும்போது பயங்கரமாக பிரமாதமாக இருக்கும். நம்ம வேலை செஞ்ச முதல் ஹோட்டலில் வேணுகோபால் அண்ணா கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்பளப்பூ காரக்குழம்பு. இதை வாட்டி அவர் பண்ணும்போது நான் விழுந்து சிரிச்சிருக்கேன். என்ன வேணும்ண்ணா உங்களுக்கு ஐட்டமே கிடைக்கலாம், அப்பளம்லாம் வச்சு டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன பட் இப்படி சொல்லிட்டேன், அவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா இது? அப்பளப்பூ குழம்புன்னு ஒரு குழம்பு இருக்குது. நான் நம்பவே இல்லை. அவரே ஏதோ ஒன்று புருடா விட்டுனுக்கிறேன்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அவர் கூட நான் ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் அவர் ஜப்பான் போயிட்டார். ஜப்பானில் பெரிய ஷெஃப் ஆகிட்டார். இப்போ ஜப்பானில் தான் இருக்கார். அதுக்கப்புறமா நான் அங்கே இன்னொரு 5 வருஷம் வேலை செஞ்சேன். அந்த டைமில் இந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கெஸ்ட்டு வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்போ எவ்வளோ ட்ரெடிஷ்னல் டிஷ் இதெல்லாம் இப்போ யாரும் பண்ணுறதில்ல, நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் வாங்கி கொடுத்த ஒரு டிஷ் இது. ஒரு ஃபென்டாஸ்டிக் அப்பளப்பூ காரக்குழம்பு உங்களுக்காக இதயத்தோட சமையலை செஞ்சு பாருங்கள், ஜமாயிங்க.